அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட் என்று அன்புடன் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 17 ஏக்கர் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர் அளவு ஒரு 3 ஏக்கரா எக்ஸ்டென்ஸாகவே இந்த பூமி கிடைக்குங்க. மொத்தம் இப்போ 20 ஏக்கரா நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த 20 ஏக்கராவிலையும் உங்களுக்கு தென்னம்பிள்ளை போட்டு ட்ரிப்ளை நிலம் போட்டு நல்லா பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க. மொத்தம் 20 ஏக்கரை நம்ம பயன்படுத்தக்கூடிய பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா பாக்கு வச்சுருக்குறாங்க. அந்த பாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுங்க வச்சு. இது பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கரா பாக்கு வச்சுருப்பாங்க. பாக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பயிரும் வைக்கல. இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிங் கிணறுங்க. அது இல்லாமல் இன்னொரு கிணறு இருக்குது, அதுக்கு ரிங்கு போடல. மொத்தம் அதுக்கு ஒரு 5 ஹெச்பி சர்வீஸுங்க. இன்னொரு கிணத்துக்கும் 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு இருக்குதுங்க. எல்லாம் நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இருக்குதுங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலைக்கு மேற்கு சைடுங்க. அதே மாதிரி கொழுமம் குமரலிங்கத்துக்கு மிக அருகில் இருக்குதுங்க. குதிரையார் டேம் ஒட்டியே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க. 11 மாத கறவழி தண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா எல்லா மரமே உங்களுக்கு வீடியோவில் நம்ம காமிச்சிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காய்ப்பு திறனான பூமியை தான் நம்ம பார்க்குறோம். மரத்துகளுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 வயசுக்குள்ளே தான் இருக்குங்க. அந்தளவுக்கு அளவான மரம் தான் பார்க்குறோம். பக்கத்துலலாம் உங்களுக்கு வயல் வச்சுருக்குறாங்க. வயல் வச்சுருக்க காரணம் உங்களுக்கு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க. அந்த பகுதியில் தான் நம்ம இந்த தென்னந்தோப்பை பார்க்குறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிப் லைன் போட்டு எல்லா பராமரிப்பில் ஜம்முன்னு இருக்குதுங்க காடு. உங்களுக்கு வண்டித்தடமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும், அதாவது தேங்காய் எங்கே போட்டாலும் சரி அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு வண்டித்தடங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராவல் மண் கொட்டி நல்லா வச்சுருக்குறாங்க. டாரஸு லாரி எந்த ஒரு வாகனம் வந்தாலும் நம்ம தேங்காயை வெட்டுறதை எடுத்துகிட்டு போகலாங்க. அந்தளவுக்கு வச்சுருக்குறாங்க. இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த 17 ஏக்கரா ப்ளஸ் 3 ஏக்கரா எக்ஸ்டென்ஸை சேர்த்தி, அதாவது நம்ம 17 ஏக்கராவுக்கு தான் விலை சொல்கிறாருங்க. ஒரு ஏக்கர் 42 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. சொல்லும் விலை தான். நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து நம்ம எவ்வளோ குறைத்து பேச முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க. இந்த பூமி மிஸ் பண்ணிட வேண்டாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பூமிங்க. இந்த பூமியில் வேறு எந்த வேலையும் இல்லை. உங்களுக்கு ஃபென்சிங் மட்டும் போடணுங்க. அதாவது ஒரு 2-3 சைடு, ஒரு 3 சைடு ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஒரு சைடு போடலை. அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா சின்ன ஓடையும் இருக்குதுங்க. அதோடைய வாட்டர் சோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுற மாதிரி இருக்குதுங்க. கிணறுலாம் பார்த்திங்கன்னா 40 அடி தோண்டினாலும் தண்ணி பார்த்திங்கன்னா 3 அடியிலேயே மேலாலேயே இருக்குது. இது பயன்படுத்துகிறதே இல்லை. அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க. நன்றி, வணக்கம். தேவையானவங்க கால் பண்ணுங்கள்.